ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நானும் கூட யாருன்னு கதைக்கிறேன். இன்றைக்கு நான் எங்கே இருந்து கதைக்கிறேன்டா, ஃபிட்னஸ் செய்து முடிச்சுட்டேன். நான் இப்போ வந்து ஒரு கிழமை இங்கே வந்து ஒரு கிழமையாக செய்கிறேன். பார்ப்போம், கிலோ ஸ்டார்ட்டும் செக் பண்ணி இப்போ ஃபிட்னஸ் வந்த பிறகும் ஒரு கிழமையாக நான் செக் பண்ணிஇல்லை. ஏன்னாண்டா அப்படியும் ஒரே கிலோ தான் இருக்க போகுது. நான் செக் பண்ண போகிறது கொஞ்சம் இது ஒரு மாதம் போன அப்புறம் நான் செக் பண்ணிக்கல. எனக்கு நல்லா இருக்குது. ஃபிட்னஸுக்கு வராமலே உடம்பு குறைக்கலாம்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் குறைக்க இல்லாமல் இருந்தது. ஃபிட்னஸுக்கு வந்த பிறகு ஃபிட்னஸ் செய்கிறத விட ஒவ்வொரு சாப்பாட்டையும் எடுத்துட்டு இது எவ்வளவு கலோரின்னு சொல்லி அதில் நாங்கள் பார்க்குறோம் கூட. அதுவே ஒரு மோட்டிவேஷனாக அவங்களுக்கு இருக்கும். ஃபிட்னஸுக்கு போகிறது வீட்டில் இருந்து கொண்டு ஃபிட்னஸ் குறைக்கலாம்ன்றது சில பேருக்கு இயலும். ஆனால் இப்போ ஃபிட்னஸுக்கு போனால் நீங்கள் ஃபிட்னஸுக்கு போய் செய்துட்டு கூடி வந்து ஒரு குரோசாந்தின் கலோரி 406. நான் இங்கே செய்து போட்டு நான் வேலை இடத்துல போய் ஒரு குரோசாந்தும் ஒரு கஃபேயும் குடிச்சிட்டு குரோசாந்து இன்னும் எவ்வளோ கலோரின்னு சொல்லி பார்ப்போம் வேண்டிட்டு அடித்து பார்த்தா 406 கலோரி. நான் இங்கே ஃபிட்னஸ் செய்தது 300 கலோரிக்கு 2 மணித்தியாலமாக நான் ஃபிட்னஸ் செய்து ஜோக்கிங்கில் ஓடிட்டு எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் செய்து போட்டு போய் 406 கலோரிக்கு குரோசாந்த் சாப்பிட்டதுன்றது சரியான கவலையாக போச்சோம். அடுத்த நாள் குரோசாந்தை பார்த்துட்டு நான் விட்டுட்டேன். பிறகு ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டேன். ஆப்பிளுக்கு 40 கலோரி என்னவோ ஆப்பிள் எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணினேன். அப்படி ஒரு இதுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும் ஒரு ஃபிட்னஸ். ஒரு சாப்பாடு சாப்பிட முன்னம் இது எவ்வளவு கலோரியாக இருக்கும், ஓகே நான் இதை சாப்பிடலாமோன்னு கூடி ஒரு யோசிக்கலாம் மண்டேகளை. அப்படி ஒரு அதுக்குள்ளே கொஞ்சம் இப்போ நீங்கள் ஃபிட்னஸ் வந்தால் நீங்கள் 100% உடம்பு குறையாது. ஃபிட்னஸுக்கு வந்து நீங்கள் எங்கேயாவது இடத்துல சாப்பாடை கட் பண்ணியே ஆகணும். அதை நாங்கள் வீட்டில் இருந்து செய்வோம்ண்டா சக்ஸஸ். வீட்டில் இருந்துங்கிற மாதிரி செய்யாத ஆக்கள் ஃபிட்னஸுக்கு வந்துட்டு ஃபிட்னஸ் போனானே ஓடினானே, ஐயோ இதை நான் சாப்பிட்டுட்டேன், அதை நான் சாப்பிட்டுட்டேனே, அதை நான் சாப்பிடக்கூடாது, இது போல் கலோரி நான் 300 கலோரி குறைக்கிறதுக்கு பட்ட பாடு அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் மோட்டிவேஷன் ஆகி கொஞ்சம் சாப்பாட்டை கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்காக அப்படி இருக்க ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி நான் இப்போ நாளாக ஒரே கிலோவில் இருக்கிறேன். அதில் இருந்து கொஞ்சம் கூடிட்டேன் கிலோ. அப்போ அதால் நான் ஃபிட்னஸுக்கு வந்திருக்கிறேன். இது நடக்குதுன்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு பிறகு நான் கிலோ அளந்து பார்த்துட்டு தொடர்ந்து உங்களோட சந்திக்கிறேன். தொடர்ந்து நான் அந்த கிலோ அளந்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு போடுறேன். பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் முழுமை அடைய செய்கிறதுக்காக நான் 2-3 டிப்ஸ் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எப்படி நான் இந்த டயட் ஜேர்னியோடு நான் போய்கொண்டிருக்கிறேன். ஆனால் எப்படி நான் டக்குன்னு குறைக்கையில் நான் 2 மாதம் ஆச்சுது. அந்த 2 மாதத்துக்குள்ளே நான் எப்படி என்னென்ன டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணின டிப்ஸை நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொண்டா நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கும் உதவியாக இருக்கும். அதில் ஒரு கொஞ்சம் டிப்ஸ் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது உடற்பயிற்சி செய்ய வேணும் கட்டாயம். ஒரு நாளைக்கு 1/2 மணித்தியாலம் கட்டாயம் உடற்பயிற்சி செய்ய வேணும். ஜோக்கிங், ஸ்விம்மன், நடந்து போகிறது எதண்டான நீங்கள் செய்ய வேணும். வியர்வை வெறுற மாதிரி உடற்பயிற்சி செய்ய வேணும். அடுத்தது கார்போஹைட்ரேட் கூடின உணவுப் பொருட்களை நான் குறைச்சினேன். புட்டுக்கு பதிலாக நான் குறைச்சி கறிகளை கூட போட்டு சாப்பிட்றது, இல்லைன்னா கொஞ்சம் வித்தியாசமாக அந்த ஓட்ஸ் இல்லாட்டி ட்ராக்கி அந்த வேறு விதமான கார்போஹைட்ரேட் குறைஞ்ச உணவுப் பொருட்களை நான் சாப்பிட்டேன். அடுத்தது சுக்கர் இல்லாமல் நான் டீ குடித்து பழகிட்டேன். பிளேன் டீ குடிப்பேன். பேரிச்சம்பழத்தோட பிளேன் டீ குடிப்பேன். கஃபே கொஞ்சமாக விட்டு தண்ணி கூட விட்டு அந்த டீ குடிக்கிற அந்த தாகம் நீங்கள் டீயை குடிச்சு சீனி இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் அந்த டீயை குடிச்சு முடிச்சிட்டிங்களா அந்த டீ குடிக்கிற அந்த தாகம் உங்களுக்கு அது போயிடும். நாங்கள் முதல் தான் உங்களுக்கு சீனி போட்டு அது நல்ல செட்டியான டீ வேணும் மாதிரி இருக்கும். நீங்கள் குடிச்சு முடிச்சிட்டிங்களா அந்த ஒரு உணர்வு இல்லாமல் போயிடும். அதற்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ முதலாவது உடற்பயிற்சி, 2வது கார்போஹைட்ரேட் கூடின உணவுப் பொருட்களை நான் தவிர்த்தேன். 3வது சுகர். உப்பு நார்மலாக எடுக்கிறது. சீனி சம்பந்தமான சுகர் சம்பந்தமான சாக்லேட்டோ இனிப்பு பொருட்களோ நாங்கள் கூடுதலாக வளர்ந்தாக்கள் சீனி போட்டு டீ தான் குடிப்போம். அதோட பெருசாக இது இல்லை. அதை கூட நீங்கள் தவிர்க்கல
உங்களுக்கு உதவியாக இருக்கும். 4வது தண்ணி நிறைய நான் நல்லா தண்ணி குடிப்பேன். சாப்பிட முன்னாம் 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டு பாருங்க, இது ஒர்க் அவுட் ஆகும். 5வது இரவு சாப்பாடு 6 மணிக்கு பிறகு இல்லை. 6 மணிக்கு பிறகு நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு முடிவில் நீங்கள் இருக்கணும். இரவு சாப்பாடு நீங்கள் 6 மணிக்கு 5 மணிக்கு நீங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். இரவு சாப்பாடு பிறகு 6 மணிக்கு நீங்கள் போய் பல்லு தட்டி போடணும். அதுக்கு என்ன சொல்கிறோம், ஒரு மாதத்தில் 2-3 நாள் தப்பி போகலாம். கட்டாயம் அப்படி என்று இருந்தாலும் உங்களுக்கு அதுவே யோசனையாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் 6 மணிக்கு போய் பல்லு தட்டி போட்டு நான் இனிமேல் சாப்பிடல, இதோட எனக்கு முடிஞ்சுது என்று நீங்கள் நினச்சி அதுக்குள்ள இறங்கினீங்கன்னா அந்த 5 டிப்ஸும் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். முதலாவது உடற்பயிற்சி, அது கட்டாயம் உங்களுக்கு வேணும். அது உடற்பயிற்சி, கார்போஹைட்ரேட் கூடின சாப்பாடு பொருட்களை தவிர்க்கிறது. 3வது சுகர் சம்பந்தமான பொருட்களை சாப்பிட்றது குறைச்சா சரி. அடியோடு சாப்பிடாம விட்டால் என்ன வாழ்க்கை என்று மாதிரி போயிடும். அப்போ குறைச்சி கொண்டு வரைக்கல அதுவே ஒரு என்ன சொல்கிறோம், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். 4வது நிறைய தண்ணி குடிக்க வேணும். ஒரு நாளைக்கு நான் 3 லிட்டர் நீங்கள் எப்படியும் 3 லிட்டர் போத்தலே எடுத்து வச்சிருவோம். 3 லிட்டர், இந்த 3 லிட்டர் நான் குடிச்சு முடிக்க போகிறேன். ஆனால் நீங்கள் அப்படி எடுத்து வச்சா நீங்கள் குடிச்சு முடிச்சிடுவீங்க. அடுத்தது 6 மணிக்கு முதல் இரவு சாப்பாட்டை முடிக்க வேணும். 5 மணிக்கு முதல் முடித்தாலும் உங்களுக்கு அது பெரிய என்ன சொல்கிற டக்குன்னு உங்களுக்கு உடம்பு குறைஞ்சு வித்தியாசமாக டக்குன்னு நீங்கள் உங்களோட கிலோ குறைஞ்சி கொண்டு போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. உடற்பயிற்சி செய்யாமல் கூடி நீங்கள் இரவு சாப்பாட்டை நிப்பாட்டினீங்களா, 5 மணிக்கு முதல் சாப்பிட்டீங்களா கிலோ டக்குன்னு குறையும். அதோட நான் கொஞ்சம் கூடுதலாக இதில் கொஞ்சம் கதைக்க போகிறேன். நானும் போய் இருக்கிறேன், சுவிஸில் இருக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் சொல்கிறேன். வெளிநாட்டில் இப்போ அடித்து மழை பொழிகிற மாதிரி அடித்து நான் ஸ்டாப்பாக விண்டர் சினோ பொழிஞ்சு கொண்டே இருக்குது. இந்த அளவுக்கு கால் வச்சு நடக்கிற அளவுக்கு தாழ்ப்பமாக இருக்குது. அதுக்குள்ளே போடுறதுண்டா வெளியில் போகவே மனம் இல்லை. அதுக்குள்ளே எங்கே நாங்கள் ஃபிட்னஸ் வெளியில் ஜொக்கிங்கோ இல்லாட்டி நடக்கிறதோ நாங்கள் போகிற கஷ்டம். அதால் எங்களோட உடம்பில் எங்களுக்கு நாங்கள்லாம் பொறுப்பாளிகள். எங்களோட உடம்புக்கு நாங்கள்லாம் பார்த்து கொள்ளணும். அந்த விதத்தில் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஃபிட்னஸுக்கு போய் ஃபிட்னஸ் ஆப்போ ஒன்று உங்களுக்கு இருந்ததுண்டா, ஃபிட்னஸோட உங்களுக்கு ஒரு ஆப்போ ஒன்று இருந்ததுண்டா உங்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் போய் ஒரு 1/2 மணித்தியாலும் 1 மணித்தியாலும் வந்தாங்க நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டு விதைக்கல உங்களோட மைண்டுக்கு நல்ல ஃப்ரீயாக இருக்கும், நல்லா இருக்கும். அதுவும் இந்த குளிர் நாட்டில் ஒருத்தர் காணையலா கதைக்கலா ஒரு இருண்ட மயமாயே இருக்கும். ஒரு இருண்ட மயமும் சூரியனை பார்த்து எத்தனையோ வருது நாட்கள் ஆயிட்டுது. இப்படியான சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபிட்னஸ்க்கு போய் வரைக்கல உங்களோட உடம்புல இருக்கிற கழிவுகளும் உடம்புல இருக்கிற இதுகளும் போகிறதாயிது உங்களோட மைண்டுக்கும் நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை இதோட நான் முடிக்க போகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்க மாட்டேன். பாய் பாய்.